வணக்கம். இந்தியாவின் விடுதலைப் போர் வடக்கின் மண் தொடுவதற்கு பல ஆண்டுகளுக்கு முந்தே தென்தமிழ் மண்ணில் ஒரு அனல் பறக்கும் காவியம் எழுதப்பட்டது. அந்த காவியத்தின் கதாநாயகர்கள் மாமன்னர் மருது சகோதரர்கள். 1748இல் பெரிய மருதுவும் 1753இல் சின்ன மருதுவும் இராமநாதபுரத்தில் பிறந்தார்கள். வீரமும் விவேகமும் அவர்களிடம் இயற்கையாகவே இருந்தன. அவர்களின் திறமையால் சிவகங்கையின் மன்னர் முத்து வடுகநாதரின் தளபதிகளாக உயர்ந்தார்கள். தளபதிகள் என்றால் சாதாரணமானவர்கள் அல்ல, மன்னர் பெற்ற சிங்கங்கள். ஆனால் 1772இல் நடந்த காளையார்கோவில் போரில் மன்னர் முத்து வடுகநாதர் வீரமரணமடைந்தார். சிவகங்கை வீழ்ந்தது. ஆனால் வீரம் சாகவில்லை. மருது சகோதரர்கள் மன்னரின் மனைவி ராணி வேலுநாச்சியாரை பத்திரமாக மீட்டனர். 8 ஆண்டுகள் திண்டுக்கல் கோட்டை அருகே வேலுநாச்சியாரை பாதுகாத்து அவருக்கு துணையாக நின்றனர். அரசியல் தந்திரமிக்க சின்ன மருதுவின் வழிகாட்டுதலும், களத்தில் வேங்கையாக செயல்பட்ட பெரிய மருதுவின் வீரமும் மைசூர் மன்னர்களின் உதவியுடன் இணைந்து 1780இல் சிவகங்கையை மீண்டும் கைப்பற்றி ராணி வேலுநாச்சியாரை அரியணையில் அமரச் செய்தன. இவர்களின் ஆட்சி மத நல்லிணக்கத்திற்கும் சமூக மேம்பாட்டிற்கும் உழைத்த ஒரு பொற்காலமாக அமைந்தது. காளையார்கோவில் உள்ளிட்ட பல திருக்கோயில்களுக்கு திருப்பணிகள் செய்து மக்கள் இவர்களை மாமன்னர்கள் என்றே கொண்டாடினார்கள். ஆனால் காலனி ஆதிக்கம் தலைதூக்கியபோது மருது சகோதரர்களின் கோபம் நெருப்பாய் பரவியது. 1801 ஜூன் 16ஆம் நாள் இந்திய துணைக்கண்டத்தின் வரலாற்றையே புரட்டி போட்ட நிகழ்வு அரங்கேறியது. திருச்சிராப்பள்ளி பிரகடனம் அல்லது ஜம்புத்தீவு பிரகடனம். ஸ்ரீரங்கம் கோயில் மற்றும் திருச்சி கோட்டை சுவர்களில் இந்த பிரகடனம் ஓட்டப்பட்டது. ஐரோப்பியரை எதிர்த்து மக்கள் இன மத பேதமின்றி ஒன்றிணைய வேண்டும் என்று அழைப்பு விடுத்த இந்த வீர முழக்கம் இந்திய மண்ணில் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக மக்கள் மத்தியிலிருந்து வெளிவந்த முதல் சுதந்திர பிரகடனம் என கருதப்படுகிறது. இந்த கர்ஜனை வீரபாண்டிய கட்டபொம்மனின் தம்பி ஊமைத்துரை உள்ளிட்ட பாளையக்காரர்களை ஒன்று திரட்டியது. ஆனால் துரோகத்தால் இந்த வீரம் வீழ்த்தப்பட்டது. வெள்ளையரின் பெரும்படைகள் சிவகங்கையை சூழ்ந்தன. 1801 அக்டோபர் 24 சிவகங்கை திருப்பத்தூர் கோட்டையில் மக்கள் வெள்ளத்தின் கண்ணீருக்கு மத்தியில் மாமன்னர் மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்டார்கள். ஆம், அவர்களின் உடல் மறைந்திருக்கலாம், ஆனால் அவர்கள் விதைத்த சுதந்திர உணர்வுதான் பல தலைமுறை தலைவர்களின் விடுதலை போராட்டத்திற்கும் வித்திட்டது. மருது பாண்டியர்கள் காலத்தால் அழியாத வீரத்தின் காவியம். இவர்களின் தியாகத்தை என்றும் மறக்க மாட்டோம்.